டே ஸ்டூடெண்ட்ஸ், எஸ்ஐ மற்றும் போலீஸ் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவர்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கான இம்பார்ட்டன்ட் வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் மொத்தம் நம்ம 50 ஜியாகிரபி கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அதுவும் எக்ஸாமில் எதிர்பார்க்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ நோட் போட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், உயிரியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு. உயிரியல் வளங்களுக்கு எடுத்துக்காட்டு: 1 நிலக்கரி, 2 பெட்ரோலியம். சரியான விடை ஆப்ஷன் சி 1, 2 சரி. செகண்ட் கொஸ்டின், த்ரீ கார்ஜஸ் அணை கட்டுமான பணி 1994 தொடங்கப்பட்டு எந்த ஆண்டில் முடிக்கப்பட்டது? த்ரீ கார்ஜஸ் அணை கட்டுமான பணி 1994 தொடங்கப்பட்டு எந்த ஆண்டில் முடிக்கப்பட்டது அப்படின்னா ஆப்ஷன் பி 2012. தேர்ட் கொஸ்டின், நேரடியாக சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது எது? நேரடியாக சூரிய ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றக்கூடியது ஆப்ஷன் ஏ ஒளி மின்னழுத்த களம். ஃபோர்த் கொஸ்டின், கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது? கமுதி சூரிய ஒளி மின்சக்தி திட்டம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி ராமநாதபுரம். ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவின் முக்கிய காற்றாலை பண்ணைகளை அதன் மாவட்டங்களுடன் சரியாக பொருத்துக. முப்பந்தல் கன்னியாகுமரி, பிரம்மன்வேல் துலே, டால்கான் சங்லி. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3. சிக்ஸ்த் கொஸ்டின், அதிக அளவு நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு. அதிக அளவு நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யும் நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் பி சீனா. செவன்த் கொஸ்டின், இந்தியாவில் நீர்மின் சக்தி உற்பத்தி செய்யப்படும் இடங்களை அதன் மாநிலத்துடன் சரியாக பொருத்துக. பக்ரானங்கல் அணை பஞ்சாப், கொய்னா அணை மகாராஷ்டிரா, மேட்டூர் அணை தமிழ்நாடு, நாகார்ஜுன சாகர் ஆந்திர பிரதேசம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. எய்த் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம். உலகின் மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ த்ரீ கார்ஜஸ் அணை. நைன்த் கொஸ்டின், உலகின் மொத்த இரும்பு இருப்பில் 70% கொண்டுள்ள நாடுகள். உலகின் மொத்த இரும்பு இருப்பில் 70% கொண்டுள்ள நாடுகள்: 1 சீனா, 2 ஆஸ்திரேலியா, 3 பிரேசில், 4 இந்தியா, 5 ரஷ்யா. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3, 4, 5 சரி. 10th கொஸ்டின், இரும்புத்தாது கிடைக்கும் இடமான கஞ்சமலை மாநிலத்தில் அமைந்துள்ளது? இரும்புத்தாது கிடைக்கும் இடமான கஞ்சமலை எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி தமிழ்நாடு. இது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 11th கொஸ்டின், மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? மனிதனால் முதலில் அறிந்து கொள்ளப்பட்டு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தாமிரம். 12th கொஸ்டின், இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் 3வது இடத்தினை பெறும் உலோகம் எது? இரும்பு மற்றும் அலுமினியத்திற்கு அடுத்து மனித நுகர்வில் 3வது இடத்தினை பெறும் உலோகம் ஆப்ஷன் ஏ தாமிரம். 13, அதிக அளவில் தங்கத்தை உற்பத்தி செய்யும் நாடு. அதிக அளவில் தங்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் டி சீனா. 14, இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் மாநிலம். இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவு உற்பத்தி செய்யும் மாநிலம் எது அப்படின்னா ஆப்ஷன் சி கர்நாடகா. 15, விமானங்கள், கப்பல்கள், ஆட்டோமொபைல்கள், தொடர்வண்டி பெட்டிகள் தயாரிப்பில் பயன்படுவது. விமானங்கள், கப்பல்கள், ஆட்டோமொபைல்கள், தொடர்வண்டி பெட்டிகள் தயாரிப்பில் பயன்படுவது ஆப்ஷன் ஏ அலுமினியம். 16, தமிழகத்தில் பாக்சைட் படிவு காணப்படும் சேர்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? தமிழகத்தில் பாக்சைட் படிவு காணப்படும் சேர்வராயன் மலை மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி சேலம். 17, பல் மருத்துவம், புகைப்பட பொருள், மின்முலாம் பூசுதல் ஆகியவற்றில் பயன்படும் உலோகம்.
பல் மருத்துவம், புகைப்படப் பொருள், மின்முலாம் பூசுதல் ஆகியவற்றில் பயன்படும் உலோகம். ஆப்ஷன் பி வெள்ளி. 18 போர்லாண்ட் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவது போர்லாண்ட் சிமெண்ட் தயாரிக்க பயன்படுவது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சுண்ணாம்புக்கல். 19 உலகின் பாதிக்கும் மேற்பட்ட சுண்ணாம்புக்கல் உற்பத்தி நடைபெறும் நாடு. உலகின் பாதிக்கும் மேற்பட்ட சுண்ணாம்புக்கல் உற்பத்தி நடைபெறும் நாடு எங்க அப்படின்னா ஆப்ஷன் சி சீனா. 20 வாக்கியம் 1 புதைப்படிம எரிபொருள் வளங்களானது இறந்து போன தாவரம் மற்றும் விலங்குகளின் எச்சங்களில் இருந்து உருவானவை. வாக்கியம் 2 புதைப்படிம எரிபொருள்கள் ஹைட்ரோ கார்பனில் இருந்து உண்டானவை என பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 21 வாக்கியம் 1 நிலக்கரி என்பது தொல்லுயிர் எச்சங்களில் இருந்து உருவாகும் திண்ம எரிபொருள் ஆகும். வாக்கியம் 2 முற்றா நிலக்கரி அல்லது பீட் முதலில் உருவாவது ஆகும். சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 22 இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடமான ராணிகஞ்ச் எம்மாநிலத்தில் அமைந்துள்ளது. இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடமான ராணிகஞ்ச் எந்த மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேற்கு வங்காளம். 23 தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி உற்பத்தி செய்யப்படும் இடம். தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி எங்கே உற்பத்தி செய்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நெய்வேலி. 24 இந்தியாவில் பெட்ரோலியம் உற்பத்தி செய்யப்படும் பகுதிகள். 1 அஸ்ஸாம் திக்பாய், 2 மும்பை டெல்டா பகுதி, 3 தமிழ்நாடு காவிரி படுகை. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. 25 கருப்பு தங்கம். கருப்பு தங்கம் என அழைக்கப்படுவது ஆப்ஷன் ஏ பெட்ரோலியம். 26 சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகளையும் இணைக்கும் கோட்பாடு ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சுற்றுலாவின் 3 முக்கிய கூறுகளையும் இணைக்கும் கோட்பாடு ஆங்கிலத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏ A3. 27 பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இல்லாத கடற்கரை எது? பின்வருவற்றுள் இந்தியாவில் எந்த கடற்கரை இல்லை அப்படின்னா கோவா, கொச்சி, கோவளம், மியாமி. இதில் எது இந்தியாவில் இல்லாதது அப்படின்னா ஆப்ஷன் டி மியாமி. 28 பின்வருவனவற்றுள் இந்தியாவில் இல்லாத பறவைகள் சரணாலயம் எது? ஏ குஜராத்தில் உள்ள நல்சரோவர், பி தமிழ்நாட்டில் உள்ள கூந்தன்குளம், சி ராஜஸ்தானில் உள்ள பாரத்பூர், டி மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹன்கா. சரியான விடை ஆப்ஷன் டி மத்திய பிரதேசத்தில் உள்ள ஹன்கா. 29 சுற்றுலா வகைகளில் மிக பழமையானது. சமய சுற்றுலா, வரலாற்று சுற்றுலா, சாகச சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா. இதில் சரியான விடை ஆப்ஷன் ஏ சமய சுற்றுலா. 30 கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது. கலாச்சார சுற்றுலாவின் அம்சத்தை குறிப்பது எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஹாஸ்ட்ரோனோமி. 31 இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற சமய சுற்றுலா தலங்களை அதன் மாநிலத்துடன் சரியாக பொருத்துக. காஞ்சிபுரம் தமிழ்நாடு, வாரணாசி அதாவது காசி உத்தரப்பிரதேசம், வைஷ்ணவி தேவி கோவில் ஜம்மு காஷ்மீர், செயின்ட் பிரான்சிஸ் சேவியர் தேவாலயம் கோவா. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 32 இந்தியாவில் உள்ள அழகிய மலை வாழிடங்களை அதன் மாநிலத்துடன் சரியாக பொருத்துக. கொடைக்கானல் தமிழ்நாடு, நைனிடால் உத்தரகாண்ட், டார்ஜிலிங் மேற்கு வங்காளம், ஸ்ரீநகர் ஜம்மு காஷ்மீர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 33 தாளையார் நீர்வீழ்ச்சி மாநிலத்தில் அமைந்துள்ளது. தாளையார் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு. 34 ஜோக் நீர்வீழ்ச்சி மாநிலத்தில் அமைந்துள்ளது. ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி கர்நாடகா. 35 தலக்கோணம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது?
தலக்கோணம் நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி திருப்பதி. 36 அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி திருச்சூர். 37 பரத்பூர் பறவை சரணாலயம் மாநிலத்தில் அமைந்துள்ளது? பரத்பூர் பறவை சரணாலயம் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். 38 பொறுத்துக கிர் தேசிய பூங்கா குஜராத். பத்ராவன சரணாலயம் கர்நாடகா. பெரியார் தேசிய பூங்கா கேரளா. கார்பெட் தேசிய பூங்கா உத்தரகாண்ட். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 39 இந்தியாவின் மொத்த கடற்கரையின் நீளம். இந்தியாவின் மொத்த கடற்கரையின் நீளம் ஆப்ஷன் பி 7517 கிலோமீட்டர். 40 மலைகளின் ராணி. மலைகளின் ராணி என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் ஏ ஊட்டி. 41 தெற்கின் கைலாஸ். தெற்கின் கைலாஸ் என அழைக்கப்படுவது? ஆப்ஷன் டி வெள்ளியங்கிரி மலை. 42 இயற்கையின் சொர்க்கம். இயற்கையின் சொர்க்கம் என அழைக்கப்படும் மலை? ஆப்ஷன் ஏ ஜவ்வாது மலை. 43 தமிழ்நாட்டில் உள்ள நீர்வீழ்ச்சிகளை அதன் மாவட்டத்துடன் சரியாக பொறுத்துக. ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி தர்மபுரி. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி தேனி. குரங்கு நீர்வீழ்ச்சி கோயம்புத்தூர். கிளியூர் நீர்வீழ்ச்சி சேலம். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 44 தமிழ்நாட்டில் உள்ள வனவிலங்கு சரணாலயங்களை அதன் மாவட்டத்துடன் சரியாக பொறுத்துக. முதுமலை நீலகிரி. முண்டந்துறை களக்காடு திருநெல்வேலி மாவட்டம். கோடியக்கரை நாகப்பட்டினம். இந்திரா காந்தி கோயம்புத்தூர். சரியான விடை ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4. 45 இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடங்களான ஜாரியா தன்பாத் பொகாரோ போன்றவை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? இந்தியாவில் நிலக்கரி உற்பத்தி செய்யும் இடங்களான ஜாரியா தன்பாத் பொகாரோ போன்றவை எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி ஜார்க்கண்ட். 46 வாக்கியம் 1 புதைப்படிம எரிபொருள் வளங்களானது இறந்து போன தாவரம் மற்றும் விலங்குகளின் எச்சங்களிலிருந்து உருவானவை. வாக்கியம் 2 புதைப்படிம எரிபொருள்கள் ஹைட்ரோ கார்பனில் இருந்து உண்டானவை என பெரும்பாலும் குறிப்பிடப்படுகிறது. சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் 1, 2 சரி. 47 மின்சார பேட்டரிகள் தயாரிப்பில் பயன்படுவதோடு செங்கல் பானை மற்றும் தரைதள தயாரிப்பில் வண்ணப்பொருளாக பயன்படுவது? மின்சார பேட்டரிகள் தயாரிப்பில் பயன்படுவதோடு செங்கல் பானை மற்றும் தரைதள தயாரிப்பில் வண்ணப்பொருளாக பயன்படுவது? ஆப்ஷன் ஏ மாங்கனீசு. 48 வெள்ளியை உற்பத்தி செய்யும் உலகின் முன்னணி நாடு. வெள்ளியை உற்பத்தி செய்யக்கூடிய உலகிலேயே முன்னணி நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மெக்சிகோ. 49 உலகின் ஆழமான தங்கச் சுரங்கங்களுள் ஒன்றான கோலார் தங்கவயல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? உலகின் ஆழமான தங்கச் சுரங்கங்களுள் ஒன்றான கோலார் தங்கவயல் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் சி கர்நாடகா. 50 உலோக வளங்களுக்கான எடுத்துக்காட்டுகளில் சரியானது? 1 இரும்பு தாமிரம். 2 தங்கம் பாக்சைட். 3 வெள்ளி மாங்கனீசு. சரியான விடை ஆப்ஷன் டி 1, 2, 3 சரி. டே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இதுபோல் நான் நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.